Hello friends, this is Sindil. Welcome to English Pesa Asaya. என்ன பார்த்துட்டு இருக்கோம் 30 days spoken English class. அதுல 3 நாள் முடிஞ்சிருச்சு இல்லையா? 3 நாள்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் உங்ககிட்ட இருக்கா? எல்லாமே நான் சொன்னது பேசிக்கான விஷயங்கள் தான் சொல்லி கொடுத்திருந்தேன். அதுல கொஞ்சம் இன்டெப்தா சொல்லி கொடுத்திருந்தேன் அவ்வளவுதான் இல்லையா? சோ ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? ஓகே. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டே 4. ஓகே 30 நாள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா டே 4. ஓகே சோ 4வது நாள் இது வந்து இன்னையில இருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா அதனால இதெல்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும் இங்கிலீஷ் நீங்க சரளமா பேசணும்னு நினைச்சீங்கன்னா இன்னையில இருந்து நடக்க போற கிளாஸ்க்கு நீங்க ரொம்ப ஒரு அட்டென்ஷன் கொடுத்து நீங்க வந்து கவனிக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான விஷயங்கள் தான் நான் இன்னையில சொல்லி கொடுக்க போறேன் அதுவும் பிழை இல்லாம இங்கிலீஷ் பேசுறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகேவா அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க நான் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆன்சரை கரெக்டா சொல்லுங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே வரணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா சோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க ஓகேவா அந்த மாதிரி இங்கிலீஷ் பேச ஆசை சேனல்ல ஒரு 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடக்குது இது பேசிக் பிளஸ் இன்டர்மீடியட் லெவல் பேசிக்கும் நான் வந்து கவர் பண்றேன் as well as நம்ம வந்து இன்டர்மீடியட் லெவலும் சொல்லி கொடுக்குறோம் அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா நான் சொல்லி தருவேன் பட் உங்களால கண்டிப்பா இங்கிலீஷ் பேச முடியும் ஓகேவா அது நான் கேரண்டி பட் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் நீங்க ஒத்துழைக்கணும் ஓகேவா ரைட் இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா சென்டென்சஸ்ல எத்தனை வகைகள் இருக்கு சென்டென்சஸ்னா என்னது தமிழ்ல வாக்கியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வாக்கியங்கள் ஓகேவா அதுல சென்டென்சஸ் அதுல வந்து எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் how many types அதுல எத்தனை டைப் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான பார்ட் டென்சஸ் ஓகே டென்சஸ்னா என்ன அதுல டென்சஸ்ல எத்தனை டைப் இருக்கு ஓகே அது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்க போறேன் பட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளாஸ் இது வந்து ஓகேவா அதனால நல்லா கவனிங்க ஓகே சோ டே 3 நம்ம என்ன பார்த்தோம் டே 3 எல்லாரும் ஹோம்வொர்க் கரெக்டா பண்ணீங்களா டே 3 ஓட ஹோம்வொர்க்கோட ஆன்சர் நான் சொல்லவே தேவையில்ல பிகாஸ் அது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஈஸியான ஹோம்வொர்க் தான் கொடுத்துருந்தேன் இல்லையா என்ன கொடுத்திருந்தேன் நானு உனக்கு உனக்காக உன்னை பற்றி இதான கொடுத்திருந்தேன் உனக்கு அதுக்கு என்ன போட்டீங்க எல்லாரும் உனக்கு டு யூ உனக்காக ஃபார் யூ உன்னை பற்றி அபவுட் யூ எல்லாரும் ஆன்சர் போட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க முதல்ல 3 நாள் கிளாஸ் பார்க்காதவங்க அந்த கிளாஸை பாத்துருங்க ஓகேவா அப்பதான் உங்களுக்கு அந்த தொடர்ச்சி புரியும் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா லெட்ஸ் ஸ்டார்ட் ஓகே சோ சென்டென்ஸ்னா என்ன யாராவது சொல்ல முடியுமா சென்டென்ஸ் அப்படின்னா வந்து தமிழ்ல வாக்கியம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா 2 அல்லது 3 வார்த்தைகள் சேர்ந்ததுதான் ஒரு வாக்கியம் இந்த சென்டென்ஸ்க்கு என்னென்ன முக்கியம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன் சப்ஜெக்ட் முக்கியம் இன்னொன்னு verb இந்த ரெண்டுமே வந்து முக்கியம் அதாவது பேசிக்கா ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் வெர்ப் இந்த வந்து ரெண்டுமே இருக்கணும் ஓகேவா ரெண்டுமே இருந்தாதான் ஒரு சென்டென்ஸ் வந்து முழுமை அடையும் வெறும் சப்ஜெக்டை மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா நான் விளையாடுறேன் அதுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் ஐ பிளேனா நான் விளையாடுறேன் இதுல நான் விளையாடுறேங்கிறதுக்கு வெறும் நான் ஐ மட்டும் சொல்றேன் ஐ அப்படின்னு முடிச்சிடுறேன் ஏதாவது மீனிங் இருக்கா சென்டென்ஸ்க்கு கிடையாது சரி நான் இப்ப ஐ சொல்லல வெறுமனையா பிளே மட்டும் சொல்றேன் பிளே அப்படின்னா விளையாடுறது யாரு விளையாண்டா நான் தானே விளையாடுறேன் அப்போ ஐ பிளேன்னு சொன்னாதான் அந்த வாக்கியம் முழுமை அடையும் அப்போ ஒரு சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல நீங்க ஒரு சென்டென்ஸ் பேசுறீங்கன்னா அது முழுமை அடைகிறதுக்கு அட்லீஸ்ட் சப்ஜெக்ட் அப்புறம் வந்து வேர்ப் தேவை சப்ஜெக்ட்ங்கிறவங்க அந்த செயலை செய்யறவங்க வேர்ப் அப்படிங்கிறது செய்யப்படக்கூடிய செயல் ஏகப்பட்ட வேர்ப் இருக்கு இங்கிலீஷ்ல ஓகேவா சோ அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா வந்து நான் ஐ மீன் பேசிக் 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் போட்டிருந்தேன்ல அதுல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன் அந்த பிரசன்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதெல்லாம் அதை பார்த்து நீங்க கத்துக்கோங்க ஓகே ரைட் இப்போ என்னென்ன டைப் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் இதுல வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லணும் ரைட் ஓகே சோ அது போறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஐ யூ வி தே ஹி ஷி இட் அப்படின்னு சொல்லுவாங்க
இத சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு. சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, சோ ஐனா அதுக்கு என்ன அர்த்தம்? நான். யூனா என்ன அர்த்தம்? நீ அல்லது நீங்கள். எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், இருந்தாலும் திரும்ப நான் எழுதுறேன். விங்கிறது நாங்கள், தே அப்படிங்கிறது அவர்கள், ஹீங்கிறது அவன், ஷீங்கிறது அவள், இட்டுங்கிறது வந்து அது. ஓகேவா? இதெல்லாம் சப்ஜெக்ட். வெர்புக்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இது போக நம்மளோட நேம்ஸ்ல வந்து மனிதர்களோட பெயர்கள், விலங்குகளோட பெயர்கள், அது எல்லாமே வந்து வரும். ஓகே, ரைட். சோ வெர்புக்கு எக்ஸாம்பிள் என்னது? பிளே, ஓகே, குக், ரீட், ரைட். வேற என்ன சொல்லலாம்? ஜம்ப், குதிக்கிறது, ஜம்பிங், ரன், வாக். இந்த மாதிரி நிறைய எழுதிட்டே போகலாம். சிங், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து வெர்ப், செய்யக்கூடிய செயல்களுக்கு எக்ஸாம்பிள். பிளேனா விளையாடுறது, குக்னா சமைக்கிறது, ரீட்னா வாசிக்கிறது, ரைட்னா எழுதுறது, ஜம்ப்னா குதிக்கிறது, ரன்னா ஓடுறது, வாக்னா நடக்கிறது, சிங்னா வந்து பாடுறது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், இது போக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லி தர போறேன். இங்கிலீஷ்ல ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இது நான் நேற்று வீடியோலையும் சொன்னேன் உங்களுக்கு, இருந்தாலும் நான் உங்களுக்கு இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன். நீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். யூ அப்படின்னா உன்னை அப்படின்னு அர்த்தம். வேற என்ன சொல்லலாம்? மீ, யூ. வேற என்ன இருக்கு? ஹிம் அவனை, ஹெர் அவளை, ஓகே, தெம் அவர்களை. வேற என்ன இருக்கு? அஸ்னா எங்களை. ஒரு இங்கிலீஷ்ல வந்து ஒரு சின்ன சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கு இது போதும். இது இருந்தாலே இங்கிலீஷ்ல ஒரு சின்ன சென்டென்ஸ் நம்ம உருவாக்கிடலாம். ஓகே, சோ இது எல்லாத்தையும் வந்து ஆப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஓகே, சோ சப்ஜெக்ட்ங்கிறவன் யாருன்னா ஒரு செயலை செய்யறவன். ஓகே, வெர்ப் அப்படிங்கிறது செய்யப்படக்கூடிய செயல். அப்ப இந்த ஆப்ஜெக்ட்ங்கிறவன் யாருன்னா இந்த சப்ஜெக்ட் ஒரு செயலை செய்யறான் இல்லையா, அதை யாருக்கு செய்யறானோ அவன் தான் ஆப்ஜெக்ட். அதை யாருக்கு செய்யறானோ அந்த செயலை வந்து ரிசீவ் பண்றவங்க தான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? சோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த வெர்ப்ல வந்து நிறைய இருக்கு. நான் எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன். ஓகேவா? ரைட். இப்போ எத்தனை டைப் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, ஓகே. பொதுவா வந்து நம்ம சென்டென்ஸ்ல வந்து ஆச்சரிய வாக்கியம் அந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் இருக்கு. பொதுவா நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போற என்னென்ன சென்டென்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு 4 டைப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கத்துக் கொடுப்பேன். ஓகே, டென்சஸ் படிக்கும் போது அது என்னன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், அடுத்து இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். இந்த இன்ட்ரோகேட்டிவ்ல ரெண்டு இருக்கு. ஓகேவா? இந்த இன்ட்ரோகேட்டிவ்ல ரெண்டு டைப் இருக்கு. பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ், இது வந்து நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கு. ஓகே, பாசிட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவான சென்டென்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் வருகிறான். அவன் வர்றாங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அவன் வர்றான் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், நேர்மறையான வாக்கியம். ஓகே, ரெண்டாவது நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவீங்க? அவன் வரல, அவன் என்ன பண்ணல, அவன் வரவில்லை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான சென்டென்ஸ். இப்போ இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா என்னன்னா தமிழ்ல வந்து கேள்வி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வி வாக்கியம். ஓகே, கேள்வி கேட்கிறது, பாசிட்டிவா கேள்வி கேட்கிறது, நெகட்டிவா கேள்வி கேட்கிறது. பாசிட்டிவா எப்படி கேட்பீங்க அப்படின்னா அவன் வர்றானா, அவன் வர்றானா அப்படிங்கிறது பாசிட்டிவான கொஸ்டின். அவன் வருகிறானா. ஓகே, இதே இது நெகட்டிவா கேள்வி கேட்கணும். நெகட்டிவா எப்படி கேட்பீங்க? அவன் வரலையா, அவன் வரலையா, அதான் நெகட்டிவ்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவ் அவன் வர்றான், நெகட்டிவ் அவன் வரல, பாசிட்டிவா கேள்வி கேட்கறது அவன் வர்றானா, நெகட்டிவா கேள்வி கேட்கறது அவன் வரலையா. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு 4 டைப் சென்டென்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே இங்கிலீஷ்ல நீங்க பிச்சு உதறலாங்க. அது எப்படி அந்த சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன். தமிழ்ல நம்ம சொல்லிட்டோம் அவன் வர்றான் அப்படிங்கிறது சொல்லிட்டோம். சோ இங்கிலீஷ்ல அவன் வர்றான், அவன் வரல, அவன் வர்றானா, அவன் வரலையா, இந்த மாதிரி 12 டென்சஸ்க்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, சோ இத பத்தி மட்டும்தான் நம்ம வந்து ரொம்ப பிரீஃபா இன்டெப்தா படிக்க போறோம். இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது, நிறைய யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஓகேவா, பட் எல்லாருமே வந்து என்னன்னா உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு புரியக்கூடிய வகையில நான் உங்களுக்கு சொல்லி தரப்பேன். ரொம்ப சிம்பிளா, நீங்க மனப்பாடமே பண்ண வேண்டாம், பட் நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன சொல்லி தரணும், நீங்க அதை கவனிச்சாலே போதும். நல்லா கவனிக்கணும். லைவ்ல வந்து அப்பதான் நான் கேள்வி கேட்கும்போது உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, ரைட். சோ இதே மாதிரி தான் இந்த டைப் ஆஃப் சென்டென்சஸ் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, சிம்பிளா இருக்கா, ரைட். இப்போ நம்ம டென்சஸ்னா என்ன, அது ஏன் படிக்கிறோம், அதுல என்னென்ன டைப் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் இங்கிலீஷ்லயே வந்து கலக்கக்கூடிய ஆட்டி படிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த டென்சஸ். இங்கிலீஷ் வந்து ஏன் பேச முடியல, ஏன் பேச பயமா இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த டென்சஸ் தான். என்ன பொறுத்தவரையில அதுக்கு காரணம் இந்த டென்சஸ் தான். ஏன், எதுக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா, அதாவது டென்சஸ்னா வந்து தமிழ்ல காலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. காலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. காலங்கள்னா என்ன, நேத்து ஒரு விஷயம் நடந்திருக்கும், இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்கும், ஓகே, நாளைக்கு ஒரு விஷயம் நடக்க போகும். ஓகேவா, சோ அப்ப என்னென்ன விஷயங்கள் இருக்கு பொதுவா. பிரசன்ட் அப்படின்னா இப்போ நடக்கிறது, பாஸ்ட் அப்படின்னா நடந்து முடிஞ்சது, ஃபியூச்சர் அப்படின்னா நடக்க போறது. ஓகே, சோ 3 வகையான காலங்கள் இருக்குங்க. ஒண்ணு வந்து நிகழ்காலம், ஓகே, நிகழ்காலம். இன்னொன்னு பாஸ்ட் அப்படிங்கிறது இறந்த காலம் அப்படின்னு சொல்லி, இறந்த காலம்னா முடிந்த காலம் எல்லாம் ஒண்ணுதான். ஃபியூச்சர் அப்படின்னா இனி வரக்கூடிய எதிர்காலம், இனி நடக்கக்கூடிய காலம். இவ்வளவுதான். ஓகே, சோ பிரசன்ட்ங்கிறது இப்ப நடக்கிறது, ஓகே, பாஸ்ட் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சது, ஃபியூச்சர் அப்படிங்கிறது நடக்க போறது, அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல மொத்தம் வந்து டென்சஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 டைப்ஸ் இருக்கு. 12 டைப்ஸ் எப்படி இருக்கும், நீங்க தான் 3 தான் சொல்லியிருக்கீங்களே, எப்படி 12 டைப்ஸ் இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா. இந்த 3லையும் பாத்தீங்கன்னா 4 வரும். பிரசன்ட்ல ஒரு 4 வரும், பாஸ்ட்ல ஒரு 4 டைப் வரும், ஃபியூச்சர்ல ஒரு 4 டைப் வரும். அது என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, சோ பொதுவா வந்து காலங்கள்ல மொத்தம் வந்து 3 தான், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். ஒவ்வொன்றுலையும் 4 இருக்கு. ஓகே, அது என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா பிரசன்ட் இருக்கு இல்லையா, அந்த நிகழ்காலம், அதுல மொத்தம் 4 இருக்குன்னு சொன்னா அது என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப சொல்லிடுறேன். ஓகே, என்னென்ன இருக்கு அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஆன்சர் தெரிஞ்சவங்க இதையும் காமெண்ட்ல சொல்லலாம், ரொம்ப முக்கியம். ஓகேவா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்தது present perfect tense. Last one, present perfect continuous tense. இங்க பாருங்க, present அப்படின்னா நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. நிகழ்காலத்தை குறிக்கிற மாதிரி அதுல 4 டைப் இருக்கு. simple present tense, present continuous tense, present perfect tense, present perfect continuous tense. அர்த்தத்தை பாருங்களேன். simple present tense அப்படின்னா just இப்போ நடக்கிறது, இப்போ நான் என்ன பண்றேன், பேசுறேன், அவ்வளவுதான். ஓகே, present continuous tense அப்படின்னா presentனா நிகழ்காலம், continuousனா தொடர்ச்சியாக, நிகழ்காலத்துல தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ஒரு செயல். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சு, எல்லாரும் அப்ப பார்க்க ஆரம்பிச்சீங்க, இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு கொஞ்சம் தொடர்ச்சியா இப்ப நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதுதான் present continuous tense.
பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெர்ஃபெக்ட் அப்படின்னா முற்று பெற்றது அப்படின்னு அர்த்தம். முற்று பெற்றது அப்படின்னா முடிந்தது அப்படின்னு அர்த்தம். எப்போ முடிஞ்சிருக்கும்னா பிரசன்ட்ல ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து முடிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு போன் பண்ணி சொல்றீங்க. ஓகே, நீங்க வீட்டுல இல்ல, அம்மா கால் பண்ணி சொல்றாங்க, தம்பி உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் வீட்டுக்கு எப்போ வந்தான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தான், ஆனா வந்துட்டான் இல்லையா? சோ ஒரு விஷயம் வந்து பிரசன்ட்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கும். இப்ப குழப்பிக்காதீங்க, சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, டீட்டெயிலா சொல்லி கொடுக்கும் போது. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னன்னா, பிரசன்ட்னா நிகழ்காலம், பெர்ஃபெக்ட்னா முற்று பெற்ற, கண்டினியூஸ்னா தொடர்ச்சியான அப்படின்னு அர்த்தம். அப்போ சேர்த்து சொல்லணும்னா நிகழ்கால முற்று பெற்ற தொடர்ச்சி வாக்கியம். தமிழ்ல அவ்வளவு பெரிய பேரா இருக்கு. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சு பிரசன்ட்லயும் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில நான் 5 வருஷமா வேலை பார்த்துட்டு வர்றேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, பிரசன்ட்ல என்ன பண்ணுது? அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு விஷயம் ரொம்ப நாளா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, இல்ல ரொம்ப நேரமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அங்க நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஓகே, ரைட். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்ட் இறந்த காலத்துல இதே மாதிரி நாள் இருக்கு, அது என்னென்ன டென்ஸ் அப்படிங்கறத இப்ப நீங்க தான் எழுதணும். காமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. பாஸ்ட்ல இதே மாதிரி நாள் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. பிரசன்ட்க்கு பதிலா பாஸ்ட் போடணும், அவ்வளவுதான். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு கத்துக்கோங்க. ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா பாஸ்ட்ல நடந்த ஒரே ஒரு விஷயம். ஓகே, அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்து என்ன வரும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவ்வளவுதான். எல்லாம் எழுதிட்டீங்களா? கமெண்ட்ல ஆன்சர் போட்டீங்களா இல்லையா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா அவன் வந்தான், அவ்வளவுதான். வந்தான் என்னது? அவன் நேத்து வந்தான், அவ்வளவுதான். நேத்து ஒரு விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படி நடந்துச்சு, அவன் வந்தான், அவ்வளவுதான். பாஸ்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட்னா இறந்த காலம், இறந்த காலத்தில் கண்டினியூஸ், இறந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம். நேத்து அவன் வந்துகிட்டு இருந்தான், நேத்து அவன் சென்னையில இருந்து வந்து கொண்டு இருந்தான். சென்னையில இருந்து இங்க டிராவல் பண்ணி வர்றதுக்கு ஒரு 10 மணி நேரம் ஆகும், 8 மணி நேரம். அதாவது சென்னையில இருந்து இப்ப நான் இருக்கிற இடம் என்னது? சாத்தூர், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். சோ அங்க இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 10 மணி நேரம். அப்போ நேத்து ஒரு செயல் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அவன் நேத்து ட்ரெயின்ல வந்துகிட்டு இருந்தான், தொடர்ச்சியா நடந்திருக்கா? அதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்படின்னா பெர்ஃபெக்ட்னா முற்று பெற்றது, பாஸ்ட்னா இறந்த காலம், இறந்த காலத்தில் முற்று பெற்ற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து அவன் வந்து இருந்தான், அவன் வந்தான் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நேத்து அவன் வந்திருந்தான். இதெல்லாம் டீடைலா உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, டைப் மட்டும் என்னென்ன இருக்குன்னு கத்துக்கோங்க இப்போதைக்கு. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அவ்வளவுதான். அடுத்து ஃபியூச்சர்ல இதே மாதிரி 4 இருக்கு, என்னென்ன அப்படின்னு சொல்லலாமா? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வேற என்ன இருக்கு? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், வேற ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், லாஸ்ட் ஒன் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அவ்வளவுதான். ஓகே, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ்னா எதிர்காலத்தில் நடக்கிறது, நாளைக்கு அவன் வருவான், அவ்வளவுதான். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா நாளைக்கு அவன் வந்துகிட்டு இருப்பான். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும், நாளைக்கு நான் எக்ஸாம் எழுதி இருப்பேன், நாளைக்கு அவன் வந்திருப்பான், அந்த மாதிரி. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இதெல்லாம் பத்தி உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ மொத்தம் 12 டைப்ஸ் இருக்கு. ஈஸியான டைப், ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சிம்பிள், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 4 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி, இது வராது, இது வந்து மாறும். பிரசன்ட்னா பிரசன்ட், பாஸ்ட்னா பாஸ்ட், ஃபியூச்சர்னா ஃபியூச்சர்னு வரும். சிம்பிள், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதே மாதிரி 3க்குமே இருக்கும், அவ்வளவுதான். பிரசன்ட்டுக்கு பதிலா இங்க பாஸ்ட் வரும், பாஸ்ட் பதிலா இங்க ஃபியூச்சர் வரும், அவ்வளவுதான்.
இன்னும் கொஞ்சம் டீடைலா எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டென்சஸ் நம்ம ஏன் படிக்கிறோம்னா, நம்ம இங்கிலீஷ் பேசும்போது இந்த 12 டென்சஸ் தாண்டி நம்ம எதுவுமே பேச மாட்டோம். இங்கிலீஷ்ல எப்படி சுத்தினாலும் இந்த 12 டென்சஸ்க்குள்ளேயே தான் வருவோம் நம்ம. ஓகேவா? அதனாலதான் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து இதை கத்துக்கிறதே கிடையாது, ஒரு பயத்திலே விட்டுருவாங்க. ஓகேவா? அப்படி இருக்கவே கூடாது எப்பவுமே. ரைட்? ஓகே. சோ இங்க 12 டென்ஸ் நான் எழுதியிருக்கேன். அதுக்கு தமிழ்ல எப்படி வரும்? ஏன்னா நம்ம தமிழ் வழியா ஆங்கிலத்தை கற்கிறோம் இல்லையா? சோ அந்த தமிழ்ல எப்படி வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க பாருங்க, அந்த டென்சஸ் நான் வந்து இதுக்கு முன்னாடி 4 நாள் எழுதி போட்டிருந்தேன். பிரசன்ட் நாள், பாஸ்ட் நாள், ஃபியூச்சர்ல நாள். அதை வந்து நான் ஒரு வகைப்படுத்தி எழுதியிருக்கேன் ஈஸியா இருக்கிற மாதிரி. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அதே மாதிரி கண்டினியூஸ்ல 3: பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். பெர்ஃபெக்ட்ல 3: present perfect tense, past perfect tense, future perfect tense. அதே மாதிரி perfect continuousல 3: present perfect continuous, past perfect continuous tense, future perfect continuous tense. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் இந்த 3 பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, சிம்பிள் present tense அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிம்பிள் present tenseனா இப்போ நடக்கிற விஷயம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. நான் சாப்பிடுகிறேன், நான் சாப்பிடுறேன். எப்படி முடியுதுன்னு பாருங்க. நான் சாப்பிடுறேன், அவ்வளவுதான். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்கிறது கிடையாது. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னா தொடர்ச்சியா செய்யறது ஒரு வேலையை. நான் சாப்பிடுறேன், அவ்வளவுதான். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், இப்ப நிகழ்காலத்துல நடக்கிறது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா ஒரு முடிஞ்ச ஒரு விஷயம், இறந்த காலத்துல முடிஞ்ச ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாப்பிட்டேன், அவ்வளவுதான். நான் சிம்பிளா முடிச்சிடுறீங்க, நான் சாப்பிட்டேன், தட்ஸ் இட். அடுத்து ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். நான் சாப்பிடுவேன், இன்னும் நீங்க சாப்பிடல, நான் சாப்பிடுவேன். இனிமேதான் நீங்க சாப்பிட போறீங்க, எதிர்காலத்துல, இனிமேல். ஓகே, சோ நான் சாப்பிடுவேன். அப்ப எப்படி வருதுன்னு பாருங்க. நான் சாப்பிடுறேன், நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிடுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கா? ஓகே, சோ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை வச்சு. அவன் வர்றான். ஓகே, அவன் வர்றான் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? எல்லாரும் காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 3த்துல தான் நான் क्वेश्चन கேக்குறேன். அவன் வர்றான் அப்படிங்கிறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸா? அவன் வருகிறான், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், இதுதான் வரும். அவன் வந்தான், இது என்ன டென்ஸ்? அவன் வந்தான். எல்லாரும் ஆன்சரை கமெண்ட்ல போட்டுட்டே வாங்க. ஓகேவா? அவன் வந்தான் அப்படிங்கிறது அது என்ன டென்ஸ்? இந்த 3ல மட்டும்தான் கேக்குறேன் நான் கேள்வி. அவன் வந்தான், முடிஞ்சு போன ஒரு விஷயம், அப்ப அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வருவான், இது என்னது? வருவான், இனிமேதான் வருவான், அது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஈஸியா இருக்கா? எல்லாம் எப்படி முடியுதுன்னு பாருங்க. சிம்பிளா முடியும். சாப்பிடுறேன், வர்றான், ஓகே, எழுதுறான், படிக்கிறான், அவ்வளவுதான். படிச்சுக்கிட்டு இருக்கான், எழுதிக்கிட்டு இருக்கான்னா அது வேற டென்ஸ். அது உங்களுக்கு இனிமே சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு 3 பார்க்க போறோம். ஓகே, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட்னா நிகழ்காலம், கண்டினியூஸ்னா தொடர்ச்சியாக. நிகழ்காலத்தில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு செயல். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிருப்போம். இப்பவும் நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அப்போ நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், நிகழ்காலத்தில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய செயல். இங்க பாருங்க, சாப்பிடுகிறேன் அப்படின்னு மொட்டையா வந்தா அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், அந்த கொண்டுங்கிற வார்த்தை வந்துட்டாலே பேச்சு வழக்குல கிட்டு, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வந்துட்டா அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்படின்னா பாஸ்ட் அப்படின்னா இறந்த காலம். ஓகே, இறந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய செயல். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். இங்க கொண்டுன்னு வந்திருக்கு, ஆனா இருந்தேன் அப்படின்னு முடியுது. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கால் பண்ணிருப்பாங்க, நம்ம கால் எடுக்கல, சாப்பிட்டு முடிச்சுட்டு போன் எடுத்து கால் பண்ணி சொல்றோம், ஏய் நீ கால் பண்ணும்போது நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு செயல் முடிஞ்சிருச்சு, ஆனா தொடர்ச்சியா நடந்திருக்கு. ஒரு 1/4 மணி நேரமா நீங்க சாப்பிட்டு இருந்திருக்கீங்க, பட் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். சாப்பிட்டேன் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய செயல். நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன், இங்கேயும் கொண்டுன்னு வந்திருக்கு, ஆனா இருப்பேன் அப்படின்னு இருக்கு. நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன்.
சாப்பிடுவேன் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், சாப்பிட்டு கொண்டிருப்பேன். நாளைக்கு நேரம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு, பிரியாணி நான் சாப்பிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சாப்பிட்டு கொண்டிருப்பேன். எதிர்காலத்துல தொடர்ச்சியா செய்யக்கூடிய ஒரு செயல். ஓகே, இப்ப நான் இதுல இருந்து கேள்வி கேட்கட்டுமா? அவன் வந்து கொண்டிருக்கிறான், அவன் வந்துகிட்டு இருக்கான், அவன் வந்து கொண்டு இருக்கிறான், இது என்ன டென்ஸ்? ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? ஓகே, இந்த மூணுல இருந்தா நான் இப்ப கேள்வி கேட்கிறேன். ஓகேவா? அவன் வந்துகிட்டு இருக்கான், present continuous tense, இப்பதான் அவன் வந்துட்டு இருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் அவன் வந்து கொண்டிருந்தான், அவன் வந்து கொண்டு இருந்தான். கொண்டுன்னு வந்தாலே கண்டினியூஸ் டென்ஸ் தான். வந்துகிட்டு இருந்தான் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, வந்து கொண்டு இருந்தான். அப்ப இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அவன் வந்து கொண்டிருப்பான், நாளைக்கு நேரம் அவன் வந்துட்டு இருப்பான் சென்னையில இருந்து, அவன் வந்து கொண்டு இருப்பான். எதிர்காலத்துல தொடர்ச்சியா நடக்கக்கூடிய செயல். அப்ப இது என்ன டென்ஸ்? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அவ்வளவுதான், ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் present perfect tense, past perfect tense, future perfect tense. perfect அப்படினாலே முற்று பெற்ற ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். ஓகே, அதுதான் வந்து என்னது பெர்ஃபெக்ட்டுக்கான மீனிங். ஓகேவா? அதுக்கு முன்னாடி present past future அப்படின்னு இருக்கும். இது நான் இப்ப சொல்லி தரும் போது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கலாம், பட் நான் டீடைலா அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒவ்வொரு டென்ஸ் அப்பனால தெளிவா புரிஞ்சிடும். ஓகேவா? இங்க பாருங்க, presentனா நிகழ்காலம், பெர்ஃபெக்ட்னா முற்று பெற்ற. நிகழ்காலத்தில் முற்று பெற்ற செயல். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாப்பிட்டிருக்கேன், நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னா அது present tense, simple present tense. நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னா present continuous tense. நான் சாப்பிட்டிருக்கேன், நான் சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னா அது என்னது? present perfect tense. ஃபார் எக்ஸாம்பிள், நீ இந்த 5 ஸ்டார் சாக்லேட் சாப்பிட்டிருக்கியா அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை பார்த்து கேட்கிறோம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் சாப்பிட்டிருக்கேன். ஏற்கனவே அந்த செயலை நீங்க செஞ்சிருக்கீங்க, நான் சாப்பிட்டிருக்கேன். ஓகே, நீ அவனை பார்த்திருக்கியா? நான் அவனை பார்த்திருக்கேன், பார்த்திருக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனை பார்த்திருக்கேன். ஓகே, ஒரு முடிஞ்ச ஒரு விஷயத்த பிரசன்ட்ல பேசுறது. நான் சென்னைக்கு போயிருக்கேன், சென்னைக்கு நீ போயிருக்கியா? நான் சென்னைக்கு போயிருக்கேன். சென்னைக்கு போறேன் அப்படின்னா அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். போயிருக்கேன், சென்னைக்கு நான் போயிருக்கேன், போயிருக்கிறேன், ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சென்னைக்கு போயிருக்கீங்க. ஒரு முடிஞ்ச ஒரு விஷயத்த பிரசன்ட்ல பேசுறது தான் present perfect tense. ஓகே, நெக்ஸ்ட் past perfect tense அப்படின்னா இறந்த கால முற்று பெற்ற வாக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாப்பிட்டு இருந்தேன், நான் சாப்பிட்டு இருந்தேன். ஓகே, சோ ஒரு மெடிசன் ஏதோ ஒண்ணு நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு இருந்தேன் நானு. இன்னொரு எக்ஸாம்பிள், அவன் வந்திருந்தான், அவன் வந்து இருந்தான். ஓகே, அவன் வந்திருந்தான், நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து past perfect tense தான். ஓகே, எப்படி வருதுன்னு பாருங்க. சாப்பிட்டு இருக்கிறேன், சாப்பிட்டு இருந்தேன். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா எதிர்காலத்தில் முற்று பெற்ற செயல். நாளைக்கு நேரம் நான் சாப்பிட்டு இருப்பேன், சாப்பிட்டு இருப்பேன். பாருங்க எப்படி வருது பாருங்க. சாப்பிடுவேன், சாப்பிட்டு கொண்டிருப்பேன், சாப்பிட்டிருப்பேன். முடிஞ்சிருக்கும், எதிர்காலத்திலே அந்த செயல் வந்து முடிஞ்சிருக்கும். நாளைக்கு நேரம் நான் பிரியாணி சாப்பிட்டு இருப்பேன், சாப்பிட்டு இருப்பேன், முடிஞ்சிருக்கும் எதிர்காலத்துல. அதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இப்போ நான் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஓகே, அவன் வந்திருக்கான், இது என்ன டென்ஸ்? அவன் வந்திருக்கிறான், இந்த மூணுல இருந்தா கேட்கிறேன், பெர்ஃபெக்ட்ல இருந்தா கேட்கிறேன். அவன் வந்திருக்கிறான், வந்து இருக்கிறான், அப்ப என்ன வரும்? வந்திருக்கான், present perfect tense. அவன் வந்திருந்தான், வந்து இருந்தான், அது என்ன டென்ஸ்? past perfect tense. அவன் வந்திருந்தான், வந்தான் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வந்து இருந்தான் அப்படின்னா என்னது? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? அவன் வந்திருப்பான், நாளைக்கு நேரம் அவன் வந்திருப்பான், வந்திருப்பான், நாளைக்கு நேரம் இங்க வந்து சேர்ந்திருப்பான், முடிஞ்சிருக்கும் அந்த செயல். ஆனா எதிர்காலத்துல நாளைக்கு தான் முடியும் அது, இல்லையா? சோ அப்ப என்னது இது? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் present perfect continuous tense, past perfect continuous tense, future perfect continuous tense. ஓகே, இது நம்ம கொஞ்சம் ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இது என்னன்னா நிகழ்காலத்தில் முற்று பெற்ற தொடர்ச்சியான வாக்கியம். நான் இதை இப்படி குழப்ப விரும்பல, நான் வந்து ஈஸியா சொல்லி கொடுத்துறேன். present perfect continuous tenseனா எக்ஸாம்பிள் பாருங்க. நான் சாப்பிட்டு கொண்டே வருகிறேன்,
ஏதோ ஒரு மெடிசன் உங்களுக்கு வந்து நமக்கு வந்து சுகர் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து 5 வருஷமா நீங்க வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம், நான் 5 வருஷமா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்க, பட் இப்ப வரைக்கும் நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கீங்க தொடர்ந்து, இல்லையா? சோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கும். இன்னொன்னு, நீங்க சென்னையில 5 வருஷமா நான் வாழ்ந்து கொண்டே வருகிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு போனீங்க, இப்ப வரைக்கும் சென்னையில தான் இருக்கீங்க, இனிமேலும் சென்னையில தான் இருப்பீங்க. ஓகே, சோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா இதுதான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அது தொடர்ச்சியா பண்றது. ஓகே, இப்ப கேட்கலாம் நீங்க, கண்டினியூஸ் டென்ஸுக்கும் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, கண்டினியூஸ் டென்ஸ்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆகி இப்ப நடந்துட்டு இருக்கும். பட் இந்த பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்கு பாருங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சு நடக்கக்கூடிய விஷயம், அது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு நடக்கக்கூடிய விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இறந்த கால வினைமுற்று தொடர்ச்சி வாக்கியம். ஓகே, நான் சாப்பிட்டு கொண்டே வந்தேன். நான் 5 வருஷமா மாத்திரை சாப்பிட்டு கொண்டு வந்தேன். சாப்பிட்டு கொண்டே வந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சீங்க, கண்டினியூஸா வந்து அந்த 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டு கொண்டே வந்தேன், ஆனா இப்ப மாத்திரை சாப்பிடல. வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா, நான் சாப்பிட்டு கொண்டே வருவேன். 5 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சீங்க, இப்பவும் சாப்பிடுறீங்க, இனிமேல் நீங்க சாப்பிடணும், சாப்பிட்டு கொண்டே வருவேன். அவ்வளவுதான், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே, ஈஸியா இருக்கா? இங்க பாருங்க, சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், கொண்டே அப்படின்னு இழுத்தா கொண்டே வருகிறேன், அல்லது நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் ரொம்ப நாள் ஒரு விஷயத்த பண்ணும்போது அது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல வரும். ஓகே, அது பிரசன்டா பாஸ்டா ஃபியூச்சரா எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த கடைசி வார்த்தையை வச்சுதான், வருகிறேன், வந்தேன், வருவேன், அவ்வளவுதான். உங்களுக்கு கேள்வி கேட்கட்டுமா? அவன் வந்து கொண்டே இருக்கிறான், இது என்ன டென்ஸ்? அவன் வந்து கொண்டே இருக்கிறான், இந்த 3ல தான். ஓகேவா, அவன் வந்து கொண்டே இருக்கிறான், இருக்கிறான், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆன்சர் கமெண்ட்ல போடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவன் வந்து கொண்டே இருந்தான். அவன் வந்து கொண்டே இருந்தான், கொண்டேன்னு இழுத்தாச்சு, அதனாலே பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான், இல்லையா? இருந்தான் முடிஞ்சிருச்சு, அப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட், அவன் வந்து கொண்டே இருப்பான். அவன் வந்து கொண்டே இருப்பான், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? வித்தியாசங்கள் உங்களுக்கே தெரியுதா? தமிழ்ல எப்படி மாறி மாறி வருதுன்னு பாத்துக்கோங்க, இது அவ்வளோ முக்கியம். ஓகேவா, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிட்டு தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதுவேன், அது என்ன டென்ஸ் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நல்லா ஒரு தடவை பாத்துக்கோங்க. பாத்துட்டீங்களா? தமிழ் சைடு ஃபுல்லாத்தையும் நான் இப்ப அழிச்சிருவேன், அழிச்சிட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதுவேன், அது என்ன டென்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப நான் தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் இங்க எழுதி போடுவேன், இந்த 12 டென்ஸ்ல அது என்ன டென்ஸ்ங்கறத நீங்க வந்து காமெண்ட்ல சொல்லணும். ஓகே, இது என்ன டென்ஸ்? அவள் போகிறாள், அவள் போகிறாள், அவ போறா, இது என்ன டென்ஸ்? சிம்பிளா இருக்கு, அப்ப அது சிம்பிள்ல தான் ஏதோ ஒரு டென்ஸ். இந்த 3ல என்ன வரும்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸா? அவள் போகிறாள் இப்பதான் நடக்கலையா நிகழ்காலத்துல, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஆன்சர் கமெண்ட்ல போட்டே வாங்க. ஓகே, அடுத்த கேள்வி, நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், இது என்ன டென்ஸ்? நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். கொண்டு அப்படின்னு வந்துட்டாலே கண்டினியூஸ் டென்ஸ் தான், இல்லையா? என்ன கண்டினியூஸ் இது? நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், நான் கொஞ்ச நேரத்துக்கு படிக்க ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன், அப்ப என்ன டென்ஸ்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நிகழ்காலத்துல தொடர்ச்சியா நடக்கக்கூடிய செயல், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வெரி குட், எல்லாம் கரெக்டா போட்டு வரீங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, அவன் விளையாடினான், அவன் விளையாடினான், அவன் விளையாண்டான், முடிஞ்சிருச்சு. அப்ப அது என்ன டென்ஸ்? கொண்டுங்கிறது வரல, கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது. கொண்டே அப்படிங்கிறதும் வரல, அப்ப பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் கிடையாது.
விளையாடி இருக்கிறான் அப்படின்னு வரல, இருக்கிறான் அந்த மாதிரி பிரிச்சும் வரல. அப்படி என்னது? சிம்பிளா தான் இருக்கு. அவன் விளையாடினா, முடிஞ்சது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வெரி குட், எல்லாரும் கரெக்டா ஆன்சர் சொல்றீங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சோ இப்படி தமிழ்ல ஒரு வாக்கியம் நம்ம பேசணும்னா அது என்ன டென்ஸ் அப்படின்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியணும். அப்படி முடிஞ்சாதான் உங்களால அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல ஃப்ரேம் பண்ண முடியும். இன்னும் ஒரு சில வாக்கியங்கள் எழுதி போடட்டுமா? அது என்னென்ன டென்ஸ் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஒரு 5 சென்டென்ஸ் தமிழ்ல எழுதி போட்டிருக்கேன். இது என்னென்ன டென்ஸ் அப்படிங்கறத இப்ப நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்க பாருங்க, நான் ஒரு 5 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். சோ இதோட ஆன்சரை வந்து கரெக்டா காமெண்ட்ல சொல்லிட்டீங்கன்னா, உண்மையிலேயே சொல்றேன், நீங்க டென்சஸ்ல பிச்சு உதறிடுவீங்க. ஏன்னா அந்த வித்தியாசம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட்டு. யாரு 5 கஞ்சி எடுக்கிறா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ரைட். நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன். நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். கொண்டுன்னு வந்துட்டாலே கண்டினியூஸ் டென்ஸ் தான். அது என்ன கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், இப்ப நீங்க தூங்கல, அப்போ முடிஞ்சிச்சு. நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன் கண்டினியூஸா, இதுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருந்திருக்கீங்க. அப்போ கொண்டுன்னு வந்தா கண்டினியூஸ் டென்ஸ், இருந்தேன் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அப்ப இது என்ன கண்டினியூஸ்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆன்சர் எல்லாருமே கரெக்டா போடுறீங்களே. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வெரி குட். நெக்ஸ்ட், அவர்கள் வருவார்கள். அவங்க வருவாங்க, இன்னும் வரல, அப்போ எதிர்காலத்துல நடக்க போகுது. அவங்க வருவாங்க, சிம்பிளா இருக்கு. அவர்கள் வருவார்கள், ஃபியூச்சர்ல நடக்க போகுது. அது என்ன டென்ஸ்? எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னது அது? ஃபியூச்சர்ல நடக்க போகுது, ஃபியூச்சர். சிம்பிளா இருக்கு. இதுல கொண்டுங்கிற வார்த்தை வரல. ஓகே, அவங்க வந்திருப்பாங்க, இருப்பார்கள், அந்த வார்த்தையும் வரல. அவர்கள் வந்து கொண்டே, கொண்டே, அதுவும் வரல. அப்ப என்னது இது? சிம்பிளா இருக்கு. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அவ்வளவுதான். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். நெக்ஸ்ட், நான் போயிருக்கிறேன். இது யாரு கரெக்டா சொல்றா அப்படின்னு பார்க்கலாம். மூணாவதுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றீங்களோ அவங்க வெரி குட், செமையா கவனிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் போயிருக்கிறேன். சில பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்களே. போயிருக்கிறேன் அது என்ன டென்ஸ்? நான் போயிருக்கேன், ஆல்ரெடி ஒரு செயல் முடிஞ்சிருச்சு, முற்று பெற்றது. போய் இருக்கிறேன் ரெண்டா உங்களால பிரிக்க முடியுது. போகிறேன் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், போய் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், கொண்டுன்னு வந்துருச்சு. நான் போய் இருக்கிறேன், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். வெரி குட். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். நாங்க வந்துகிட்டு இருந்தோம், நாங்கள் வந்து கொண்டு இருந்தோம், முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் தெரிஞ்சு போச்சு. கொண்டுங்கிற வார்த்தை வந்துருச்சு, அப்ப அது கண்டினியூஸ். என்ன கண்டினியூஸ்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவ்வளவுதான், இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவள் விளையாடி கொண்டிருக்கிறாள். இது ஈஸி தான். அவள் விளையாடி கொண்டிருக்கிறாள், கொண்டுன்னு வந்தா கண்டினியூஸ் டென்ஸ். விளையாடி கொண்டிருக்கிறாள், இப்போ விளையாடிட்டா இருக்கா, அப்போ கண்டினியூஸ் டென்ஸ். கொண்டுன்னு வந்துருச்சு, கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, கொண்டே அப்படின்னு வந்தா தான் அது என்னது? பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். கொண்டுன்னு வந்துட்டா அது வெறும் கண்டினியூஸ் தான். ஓகேவா? சோ என்ன கண்டினியூஸ் இது? இப்போ விளையாடிட்டு தான் இருக்கா, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட்ல தொடர்ச்சியா நடக்கக்கூடிய செயல். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? ஈஸியா இருக்கா? இவ்வளவுதாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் இங்கிலீஷ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கத்துட்டு இருக்கோம்? சென்டென்ஸ்னா என்ன, சப்ஜெக்ட்னா என்ன, வெர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அதை பத்தி லைட்டா சொல்லிட்டு 4 டைப் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குன்னு சொன்னேன். பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ், நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ். பெருசு பெருசா வாசிக்கிறது இருக்கேன்னு பயப்படாதீங்க. ஓகேவா? நம்மள வந்து ஒரு சிலர் பேர் சின்னதா வாய்க்குள்ள நுழையிற மாதிரி இருக்கும், ஒரு சில பேர் வாய்க்குள்ளே நுழையாது. அது மாதிரிதான் இங்கிலீஷ்ல. ஓகேவா? சும்மா பேர் வச்சிருப்பாங்க, கான்செப்ட்லாம் ஈஸி தான். நேர்மறையான வாக்கியம், நெகட்டிவ்னா எதிர்மறையான வாக்கியம், பாசிட்டிவா கேள்வி கேட்கறது, நெகட்டிவா கேள்வி கேட்கறது, அதான் பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ், நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ். இன்ட்ரோகேட்டிவ்னா கேள்வி வாக்கியம், கொஸ்டின் சென்டென்ஸ். ஓகே ரைட். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? டென்சஸ்னா என்ன, அந்த டென்சஸ் ஏன் அவ்வளோ முக்கியம். ஓகே, பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்ல என்னென்ன டைப் இருக்கு, 12 டென்சஸ் பார்த்தோம். அதுக்கு தமிழ்ல எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம். நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. இவ்வளவுதான். ஓகே, சோ இதே மாதிரி ஒரு சென்டென்ஸை தமிழ்ல சொல்லி அது என்ன டென்ஸ் அப்படிங்கறத நீங்க வீட்ல உட்காந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, பண்ணுவீங்களா எல்லாரும்?
நீங்க ஆன்சர் பண்றத பார்த்தா 10 நாள்ல இங்கிலீஷ் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நீங்க என்ன சொல்றது, எல்லாருமே சூப்பரா பண்றீங்க. எல்லாராலும் இங்கிலீஷ் பேச முடியும். இது பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் ரிப்ளை பண்றீங்க இல்லையா, உங்களால நிச்சயமா இங்கிலீஷ் பேச முடியும். கையோட உங்களுக்கு என்ன கொடுத்துறேன், நான் ஹோம்ஒர்க்கும் கொடுத்துறேன். ஓகேவா? இந்த ஹோம்ஒர்க்கும் கண்டிப்பா பண்ணி இது என்ன டென்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, முதல்ல என்ன அப்படின்னா நான் படிக்கிறேன். ஓகே, நான் படிக்கிறேன், இது என்ன டென்ஸ் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த ரெண்டும் என்ன டென்ஸ் அப்படின்னு நீங்க எழுதணும். நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது என்ன டென்ஸ், இந்த 12ல என்ன டென்ஸ் எழுதணும். நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த ரெண்டுமே என்ன டென்ஸ் கண்டுபிடிச்சு அது என்ன டென்ஸோ அந்த டென்ஸ் நீங்க காமெண்ட்ல சொல்லணும். இந்த 12 டென்ஸ்ல இது என்ன டென்ஸ், இது என்ன டென்ஸ் அப்படிங்கறத நீங்க காமெண்ட்ல சொல்லணும். ஓகே, வாட் டென்ஸ் இஸ் இட், இதான் கேள்வி. ஓகே, சோ மறக்காம ஒரு ஆன்சர் காமெண்ட்ல போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. 30 days நல்லா கவனமா கவனிக்கிறதோட மட்டும் இல்லாம வீட்டுல உட்காந்து படிக்கணும். நம்ம என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை வீட்டுல உட்காந்து எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட்டு, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.